ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 3 நாட்கள் முடியல நம்மளோட தனுஷோட இட்லி கடை திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் தனுஷ் வந்து இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ஒரு வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இட்லி கடை. ஸோ இந்த திரைப்படத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ஷாலினி பாண்டே, பார்த்திபன், சமுத்திரகனி, ராஜ்கிரண் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் என்ன தான் ஒரு பெரிய பட்டாலுமே நடிச்சிருந்தாலுமே எல்லாருமே வந்து பாராட்டுற தனுஷோட ஆக்டிங் அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிராமத்து சைடு திரைப்படத்தை இயக்கிய தனுஷுக்கு ரசிகர்கள் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து காந்தாரா கூட ஒரு கிளாஷ் மாதிரி விட்டாலுமே வந்து தனுஷ்க்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அக்டோபர் 1 ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து இப்போ 3 நாட்கள் முன்னில் கிட்டத்தட்ட 40 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்கீங்க. ஸோ அவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இது என்ன தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்து ஒரு காந்தாரா கூட கிளாஷ் விடும் போது இந்த ஒரு வசூல் ஒரு டீசெண்டான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.